நமஸ்காரம். இன்றைக்கி என்னோடய கிச்சனில் நான் பண்ணுறது சிக்கன் ரோஸ்ட்டு. கேரளா ஸ்டைலில் சிக்கன் ரோஸ்ட்டு தான் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். எப்போது சிக்கனில் நிறைய டிஷ்ஷஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு சிக்கன் ரோஸ்ட்டு. பேஸ்ட்டு 3 ஸ்பூன் மல்லிப்பொடி, 2 ஸ்பூன் மிளகு பொடி, இது மல்லி, முழு மல்லி 2 ஸ்பூனு, குருமிளகு 1 ஸ்பூனு, பெருஞ்சீரகம் 1 ஸ்பூனு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், இன்னும் பட்டை, லவங்கம், ஏலக்காய். இது ஒரு 3 மீடியம் ஆனியன் சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கணும். இது ஒரு தக்காளி, பழுத்த தக்காளி, கறிவேப்பிலை. ட்ரை ரோஸ்ட்டுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிடலாம். மல்லி, குருமிளகு, பெருஞ்சீரகம், ஜீரகம், பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய். ட்ரை ரோஸ்ட்டு தான் இது. ஆயில் போடாமல் வெறும் ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணணும். ரொம்ப கருகாமல் கொஞ்சம் கலர் மாறினா போதும். ஒரு 1 மினிட்டில் நம்ம இதை எடுத்துடலாம். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனால் போதும். ஆனியன் ஃப்ரைட் ஆனியன் பண்ணியிருக்கிறது ஆயில் போட்டுட்டு எண்ணெய் சூடானதும் ஆனியன் போட்டுக்கலாம். ஃப்ரைட் ஆனியனாக பண்ண போகிறோம். சீக்கிரமாக ஃப்ரைடாக நம்ம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஆனியன் ஃப்ரை பண்ணுறதுனா கூட டைம் எடுக்கும். அதுக்கு எல்லாம் மேரினேட் பண்ணிட்டு ரொம்ப குயிக்காக பண்ணிட்டுருங்க. நீங்கள் எப்பவும் பண்ணுற சிக்கன் மாதிரி இருக்காது. இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த கலரில் வரும்போது நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது ட்ரை ஆனியன். இந்த ஆயில் தான் நம்ம சிக்கனுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதனால் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை ஆனியன், தேவையான பொருள் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆயில் ஆறட்டும். ஸோ இது ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி வச்சுருந்த ரோஸ்ட்டு எல்லாமே ரோஸ்ட் பண்ணியிருந்ததெல்லாம் நம்ம இப்போ பவுடர் பண்ணிக்கலாம். திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன். மல்லி, குருமிளகு, பெருஞ்சீரகம், ஜீரகம், பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு பவுடர் பண்ணலாம். இதுதான் இந்த ரோஸ்ட்டுக்கு தேவையான ஒரு பவுடர். இது நம்மளை பொடிச்சு வச்சுருந்த பொடி 2 ஸ்பூன் இதில் ஆட் பண்ணலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த பொடியெல்லாம் நமக்கு இதில் ஆட் பண்ணலாம். மல்லிப்பொடி 2 ஸ்பூன், மிளகு பொடி எரிவுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பெப்பர் போட்டிருக்கோம். நான் ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டிருக்கேன். சால்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன்,
எல்லாம் இப்போ நம்ம மேரினேட் பண்ணி இப்போ நம்ம போட்டுற எல்லா பொடியும் இதில் போட்டு நல்லா விறக்கி வைக்கணும். ஒரு 1/2 hour வைக்கணும். ஒரு 1/2 hour to 1 hour ஊறினா தான் நல்லாயிருக்கும். நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ண ஆயிலே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆயிலை நம்ம இதில் போட்டுக்கிறோம். வேறு ஆயிலை நம்ம போட வேண்டாம், இந்த ஆயிலே போதும். எல்லாம் கூட சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணி எல்லாம் நம்ம இதில் போட்டிருக்கோம். அடுத்தது தக்காளி, பழுத்த தக்காளியாக ஒரு 1 எடுத்துக்கோங்க. அதையும் இதில் போட்டுக்கணும். கொஞ்சம் கறிவேப்பிலை, அவ்வளோதான். இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் செய்து எல்லா பொருளும் இதில் போட்டாச்சு. நீ ஒன்றும் செய்யலை, இது எல்லாம் அப்படியே நல்லா விறகி ஒரு 1/2 hour அப்படியே வச்சுட்டு எடுத்து எல்லாம் பண்ணிக்கலாம். வேறு எதுவும் சேர்க்க வேண்டாம். ஒரு 1/2 hour மட்டும் நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு அப்புறம் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா 1/2 hour ஆகிடுச்சு. நம்ம ஊற வச்சு நம்ம எடுத்து பண்ணிக்கலாம். ப்ளெயின் தவாவில் போடாமல் கொஞ்சம் ஆல்ரெடி ஒரு ஆயில் போட்டிருக்கோம். ஒரு 1 teaspoon ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இது அப்படியே நம்ம இதில் போட்டுடலாம். தண்ணியே விடக்கூடாது. இதில் வர இந்த சிக்கன் ஜூஸ்லேயும் ஆயிலையும் வெந்துடும். கவர் பண்ணி வச்சுக்கலாம். ரோஸ்ட்டுங்கிறதுனால கிரேவியாக வராது, ட்ரையாக தான் வரும். ஒரு 10 to 15 minutes அப்படியே இருக்கட்டும். அதிலேருந்து தண்ணியெல்லாம் வரும்போது அதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரை பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் தண்ணி அதில் வர்றது இந்த சிக்கனில் வர அந்த தண்ணியிலே தான் உங்களுக்கு செய்யணும். அதனால தான் உங்களுக்கு நல்லா ருச்சியாக இருக்கும். இந்த சிக்கன் வந்து ரொம்ப நேரம் போட்டு வேக வைக்கக்கூடாது, ஹார்டாகிடும் சிக்கனு. ஆல்ரெடி நம்ம 1/2 hour மேரினேட் பண்ணியிருக்கோம். இது சும்மா இன்னும் ஒரு 10 to 15 minutes சிக்கன் வெந்துடும். நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். தக்காளியில் இருக்க ஜூஸு, அப்புறம் அந்த நம்ம போட்டிருக்க எண்ணெய், சிக்கனு, இஞ்சி வெளுத்துள்ளி பேஸ்ட்டு எல்லாம் அதில் இருக்கிற நம்ம அந்த தண்ணியிலே தான் நம்ம இது செய்யணும். தண்ணியே விடக்கூடாது. கொஞ்சம் மூடி வச்சுக்கணும். இந்த டிஷ்ஷுக்கு முக்கியமாக ஒன்று சேர்க்கணும், தேங்காய் எண்ணெய். அது கடைசியாக ஃபைனலாக இறக்கும்போது 1 teaspoon தேங்காய் எண்ணெய் கண்டிப்பாக போடணும். அதுக்கு ஆப்ஷன்லேயே கிடையாது. ரீஃபைண்ட் ஆயில் போடலாமா அப்படின்னா இது போட்டால் தான் அந்த டேஸ்ட் வரும். ஸோ கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி பாருங்கள். 1 teaspoon ஆயில் போட்டால் போதும். இப்போ வேண்டாம், ஃபைனலாக போடணும். முடிஞ்சிருச்சு. ஃபைனலாக நம்ம ஒரு 1 teaspoon கோகோனட் ஆயில் கண்டிப்பாக இது போடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த தேங்காய் எண்ணெயும் மறக்காமல் போடுங்க. முடிஞ்சிருச்சு. மேக்ஸிமம் 20 minutes ரெடி ஆகிடும். நம்ம சர்வ் பண்ணிடலாம். கறிவேப்பிலை யூஸ் பண்ணுங்கள்.
டேஸ்டியாக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நல்லா டேஸ்டியாக ஸ்பைஸியாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். ரீசர்வ் பண்ணலாம். இன்னும் ட்ரெடிஷ்னலாக பண்ணோம்னா வாழை இலையில் மாட்டிட்டு அதில் இந்த சிக்கன் வச்சு இந்த கறிவேப்பிலையை வச்சு நல்லா பொரிஞ்சு நம்ம சட்னியில் நல்லா சூடாக எடுத்து சாப்பிடலாம். இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்படியே ட்ரை பண்ணிப்பாங்க. இன்றைக்கி எனக்கு வாழை இலை கிடைக்கல, ஏன்னா உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சென்னை வாசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுருவேன். அதெல்லாம் நன்றி. எல்லாருக்கும் ஒரு